இது மகிமை நேரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். இந்த உலகத்திலே நமக்கு ஞானம் மிகவும் அவசியம். நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம், ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், ஞானத்தை சம்பாதித்துக்கொள். இன்னும் பார்க்கிறோம், ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம் என்று சொல்லி பிரசங்கியிலே நாம் பார்க்கிறோம். ஞானம் இன்றைக்கு உலகத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கானாலும் சரி, பெரியவர்களுக்கானாலும் சரி, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஞானமாய் நாம் வாழ வேண்டும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அதே புத்திமதிகளை சொல்வார்கள். ஞானமாய் நடந்து கொள், ஞானமாய் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக ஓட்டத்தை நாம் நல்லபடியாக ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஞானம் வேண்டும், புத்தி வேண்டும், அறிவு வேண்டும். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், நல்ல வழி எவ்வளவோ இருக்கிறது, நல்ல காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல் எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள், மதிகேடாய் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கிற பொழுது தவறான காரியங்களை தெரிந்து கொண்டு ஞானம் இல்லாமல் வாழ்ந்து மதிகேடாய் வாழ்ந்து அழிந்து போகிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவரிடத்துல ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அந்த ஞானத்தை நாம், ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய முடியும், வெற்றியாய் வாழ முடியும். அந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிற பொழுது, தெய்வ பயத்தோடு இந்த உலகத்துல நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இன்னும் நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். தேவ பயத்தோடு நாம் வாழும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நாம் வாழும் பொழுது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கூட ஆண்டவரை அண்டி பிடிக்கிற பொழுது, ஆண்டவரை அதிகமாக தேடுகிற பொழுது, ஆண்டவர் அவருடைய விசேஷித்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கல்விமானின் நாவை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவரை தேடுகிற பொழுது, இந்த வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய அறிவு, ஞானம், யாரிடத்துல எப்படி பழக வேண்டும், நல்ல நண்பர்களை அவர் கொடுக்கிறார். நண்பர்களிடத்துல நம்ம எப்படி பழக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கிறோம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை பேதைகளாக இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஞானியாக மாற்றுகிறார். ஒருவேளை பேதையராக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடக்கிற பொழுது அவர்கள் திசைகெட்டு போகாதபடி ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். எந்த அளவுக்கு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கூட அந்த புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது பெஞ்சமின் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞரை குறித்து வாசித்த பொழுது, அவர் சுயமாக படித்து முன்னேறி அவர் வாழ்க்கையிலே அவர் முன்னேறினார். தனியாக பள்ளிக்கூடத்திற்கோ மற்ற இதில் போய் அவர் கல்லூரியிலே போய் அவர் படிப்பதற்கான சூழ்நிலை அவருக்கு இல்லை. 17 பிள்ளைகள் இருந்த அவருடைய வீட்டில் அவர் ஒரு 15வது மகனாக பிறந்து குடும்பத்தின் கஷ்டம், வறுமை காரணமாக படிக்க முடியாத சூழ்நிலையிலே காணப்பட்டார். தானாக அவர் முயன்று படித்து பல அனுபவங்களை வாழ்க்கையிலே பெற்றார். பல அறிவியல் சாதனங்களை அவர் கண்டுபிடித்தார் என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. 12 வயதிலேயே அவர் என்ன செய்கிறார், வேலைக்கு செல்லுகிறார். அவர் இன்னும் என்ன செய்கிறார், மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையின் வழியாய் கடந்து சென்றார். அந்த வேலை தேடி பிலடெல்பியா தேசத்திற்கு, அந்த நகரத்திற்கு அவர் நடந்தே அவர் செல்லுகிறார். தன்னுடைய கையிலே சொற்ப காசுகளோடு அந்த இடத்திற்கு செல்லுகிறார். ஆனால் அவர் கர்த்தருக்கு பயந்து அவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஞானத்தினால ஒரு அச்சு தொழிலிலே, அவர் ஒரு அச்சு கூடத்திலே ஒரு தொழிலாளியாக வேலை செய்தவர், அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால
இந்த வேத வசனங்களை அதிகமாய் அவர் வாசித்ததினால அவர் வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்டார். ஆண்டவர் அவருக்கு அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஞானத்தை கொடுத்து பல கோடி பணங்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். மட்டுமல்ல, எந்த அச்சு தொழிலிலே ஒரு கூலியாளாக அவர் வேலைக்கு சேர்ந்தாரோ அந்த அச்சு தொழிலிலே அவர் என்ன செய்தார்? அந்த பத்திரிகையின் அதிபராக மாறுகிறார். அந்த தேசத்தில் உள்ள பத்திரிகைகளுக்கெல்லாம் அவர் அதிபராக மாறுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை கூறும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கடினமாக உழைப்பேன், இன்னும் எனக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நல்ல நூல்களை நான் படிப்பேன், இதனால் எனக்கு பாவம் செய்வதற்கு நேரமே இல்லை என்று சொல்லுகிறார். நான் கடினமாக உழைப்பேன், நல்ல நூல்களை படிப்பேன், வேதத்தை அதிகமாக நான் படிப்பேன், நான் உழைப்பேன், நான் வேதத்தை படிப்பேன், இதனால எனக்கு பாவம் செய்வதற்கு எனக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையிலே ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவன் ஞானத்தில், ஒருவேளை நம்ம பிள்ளைகளோ நாமோ உலக ஞானத்துல குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும், என் குடும்பத்தை நடத்த ஞானம் வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க ஞானம் வேண்டும், நான் வேலை செய்ய எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷமாகிய ஞானம், அறிவு என்பவைகளை நமக்கு கொடுக்கிறார். இன்னும் கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் அங்கே 2 பேரை பெயர் சொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெசலெயேலையும் அகோலியாவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஞானத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்புகிறார். சகலவிதமான வேலைகளை செய்வதற்கு, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை செய்வதற்கும், இன்னும் அந்த பணிமுட்டுகளை எல்லாம் செய்வதற்கும் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை அந்த பெசலெயேலுக்கும் அகோலியாவுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் அநேகம் பெருகி இருக்கிற இந்த காலத்திலே ஒருவேளை இப்படிப்பட்டவைகளை பயன்படுத்துவதற்குரிய அறிவு நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடந்தாதான் நாம என்ன செய்ய முடியும்? நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் இருந்தாதான் பாவத்துக்கு விலகி ஓட முடியும், தீமைக்கு விலகி ஓட முடியும். நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கூட நமக்கு ஞானம், புத்தி வேணும். இன்னைக்கு மதிகேடாய் நடந்து ஞானம் இல்லாமல் மக்கள் அழிந்து போகிறதை நாம பார்க்கிறோம். ஞானம் இல்லை, இதை செய்தா இது இந்த விளைவை ஏற்படுத்துங்கிற அறிவு இல்லாம இன்றைக்கு ஜனங்கள் அழிந்து போகிறதை நாம பார்க்கிறோம். ஞானம் இல்லாமல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அழிந்து போகிறார்கள். நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் ஞானத்தோடு புத்தியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் தெய்வ பயம் நமக்கு வேண்டும். அந்த தெய்வ பயத்தை கொடுப்பவர் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழ்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோமோ, ஆண்டவர் ஞானம் கொடுக்கிறார். பேதைகளை அவர் ஞானியாக்குகிற தேவன். ஆண்டவர் பேதைகளை ஞானியாக்குகிறவர். நம்ம அந்த பேதுருவை கூட பார்க்கிறோம். படிப்பறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தைரியமாக அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். அவர்கள் பேசுகிற தைரியத்தை அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனோடு இருந்தவர்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். தேவனோடு இருந்தபடியால் அவர்களுக்கு ஞானம் கிடைத்தது, தைரியம் கிடைத்தது. அவர்கள் தைரியமாய் அவர்கள் ஆண்டவரை குறித்து பேசினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்கிருந்து அந்த தைரியம் கிடைத்தது? கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற தைரியம். அப்படிப்பட்ட கிருபைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது, தீமைக்கு விலகி நடக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் காலையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறீர். இந்த ஞானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உமக்கு பயந்து நடக்கிற பொழுது, உம்முடைய பாதத்திலே காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, வேதத்தை தியானிக்கிற பொழுது ஞானத்தினால் நீர் எங்களை நிரப்புகிறீர். வெற்றி வாழ்க்கை வாழ, பாவத்துக்கும் சாபத்துக்கும் விலகி ஓட கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னத்திற்குள் எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை